எல்லோரும் சேர்ந்து மொட்டை சந்தோஷம் கீழே அனுப்புகிறாங்க. மொட்டை சந்தோஷம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதில் என்னையே கோர்த்து விடுங்க, முத்தோட குணம் எப்படின்னு தெரியுமில்ல அப்படி இப்படிங்கிறாங்க. யோ போயா அப்படிங்கிறாங்க. இங்கே மொட்டை சந்தோஷம் பம்மிக்கிட்டே வராரு. முத்து என்ன செய்ய போகிறானோ எதை செய்ய போகிறானோ தெரியல, நம்ம வேறு வரமே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, ஏ மொட்டை சந்தோஷே நீ எங்கேண்ணா வந்திருக்க அப்படிங்கிறாங்க. முத்து நீ எங்கே அப்படிங்கிறாங்க. மீனா டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்திருக்காப்புல, அதனால் நான் கூட வந்திருக்கேன். ஏற்கனவே அவங்க தெரிஞ்சவங்க தான். சரி நீ இதுக்கு என்ன விஷயமா வந்த அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா? என் ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம் அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்டு யார் அப்படிங்கும்போது, உங்கள் அண்ணன் மட்டும் தான் என் ஃப்ரெண்டா? எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு தான் கல்யாணம். உங்கள் அண்ணனுக்கு தான் கல்யாணம் முடியுதுக்கு உங்கள் அம்மா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்களே, கோயிலுக்கு போய் அவங்க போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தானே உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடியும். என்ன சொல்கிறது அப்படிங்கிறாங்க. யோ இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை, என் வீட்டுக்கதே பிறகு பேசிக்குவோம். முதல்ல வந்து கல்யாண வேலையை பாரு, நானும் வேலை இருக்குது, டெக்கரேஷன் வேலை இருக்குது, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இங்கே நேராக தேவிகாட்ட போகிறாங்க. மொட்டை சந்தோஷம் போயிட்டு இந்த மாதிரி இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த முத்து மீனா அங்கே இருக்கவே கூடாது அப்படின்ட்டு இருக்கும்போது ரவியும் சுருதியும் வராங்க. ஆக என்ன இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. முத்து மீனா இருக்கக்கூடாது, ரவியும் சுருதியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. எனக்கு யாருன்னு புரியல. அந்த டெக்கரேஷன் பண்ணுறவங்க புருஷன் முண்டாட்டி முத்து மீனான்னு தெரியும், ரவி சுருதினா யார் அப்படிங்கிறாங்க. அந்த சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்களா அவங்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. அவங்க இருந்தால் மனோஜ் வந்து கல்யாணம் முடிக்க மாட்டார், அவங்களுக்கும் மனோஜுக்கும் ஆகவே ஆகாது. அவங்க ஒரு முறை கடையில் ஜாமான் வாங்கிட்டு பணம் கொடுக்கவே இல்லை, அதனால் ரொம்பவே கடுப்பில் இருக்கார் மனோஜ், அதனால் நீங்கள் உடனே வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க சொல்கிறீங்க, எப்படிங்க அவங்கள சொல்ல முடியும், அவங்க தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாங்க. அதுபோக எங்கள் சொந்தக்காரங்களாம் நல்லாவே உபசரிக்கிறாங்க. அவங்க டெக்கரேஷன் மட்டும் பண்ணலை, வரவங்களுக்கு காஃபி கொடுக்குறது வைக்கிறது எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க சாப்பாடு பரிமாறுறவங்க பரிமாற மட்டும் சில எல்லாத்தையும் அன்பாகவும் பேசுகிறாங்க. நாங்கள் எப்படி அனுப்ப முடியும் அப்படிங்கும்போது, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா அப்படிங்கும்போது, என்ன மாப்பிள்ளை ஃப்ரெண்டு இப்படி பேசுகிறீங்க, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கணும், என் பொண்ணுக்கு அப்போ தான் சரியாகும் அப்படிங்கிறாங்க. அப்போ சரியாகணும்னா கல்யாணம் நடக்கணும்னா இவங்க 4 பேர் இங்கே இருக்கக்கூடாது, இவங்கள உடனே அனுப்புங்க. ஏன்னா மாப்பிள்ளை ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, இவங்க 4 பேர் இருந்தால் எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது இப்படியே மாப்பிள்ளை சொல்லிட்டாரா, நான் வேணா மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டு பார்க்கட்டுமா அப்படிங்கிறாங்க. போய் பேசி பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே நேராக மொட்டை சந்தோஷம் முன்னுக்கூட்டியே போயிடுறாரு ரூமுக்கு. நான் இப்படி சொல்லியிருக்கேன், நீ இப்படி சொல்லிடு அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை அவங்க உங்கள் கடையில் ஜாமான் வாங்கிட்டு காசு தரலையா, நான் வேணா தந்துடுறேன் மாப்பிள்ளை, நீங்கள் கல்யாணம் மட்டும் முடிச்சுக்கோங்க மாப்பிள்ளை அப்படிங்கும்போது, எனக்கு காசு பெரிய விஷயம் இல்லை, என் கட்டத்தின் அடிப்படையில் என் ஜாதகத்தின் அடிப்படையில் இப்போ நான் பெரிய ஆளாக போகிறேன், வியாபாரத்துலையும் பெரிய ஆளாக போகிறேன், ஆனால் அவங்க வந்து என் முன்னாடி வரக்கூடாது, என் கடையில் ஜாமான் வாங்கிட்டு பணம் தரலை, ஏமாத்துக்காரவங்க, அவங்கள அனுப்புங்க வைங்க அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ளை, நீங்கள் இவ்வளோ சொல்லதுக்கப்புறம் நான் ஏன் கேட்க மாட்டேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வராங்க. முத்து மீனா ரவி சுருதியும் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. கூப்பிட்றாங்க. நீங்கள் 4 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக என் மொழி கல்யாணம் ஆகாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து, என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளுமா நாங்கள் எங்கள் வீட்டு விசேஷம் மாதிரி செய்கிறோம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களாம்மா அப்படிங்கும்போது, இல்லை தம்பி, என் மாப்பிள்ளைக்கு நீங்கள் 4 பேர் இருக்கிறது பிடிக்கல அப்படிங்கும்போது, என் மாப்பிள்ளைக்கு நாங்கள் 4 பேர் இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்னு சொன்னோன்னே ரவியை சொல்லி நாங்கள் கிளம்புறோம், எங்கள் சாப்பாடுக்குள்ள பணத்தை கொடுத்து விட்ருங்க அப்படிங்கும்போது, எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் இப்போமே கொடுத்துட்றேன் அப்படிங்கும்போது, சரி கொடுத்துருங்க மீனா, நீங்கள் கூட வாங்கிக்கோங்க, அவங்க ஃபங்க்ஷனுக்கு நம்ம நிற்கக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம கிளம்பிடணும் மீனா, இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, நானும் ரவியும் கிளம்பிடுறோம், எங்களுக்குள்ள காசை மீனா வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே எவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த காசையுமே கொடுத்துட்றாங்க. மீனாவுக்கு முத்துவுக்கும் பணமே வாங்கிட்டு வெளில வந்தாலுமே மனசே கேட்கல. முத்து வந்து இந்த அம்மா இப்படி சொல்கிற ஆள் கிடையாத, அவங்க மாப்பிள்ளை நம்மளுக்கு யாருன்னே தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. பார்க்கும்போது மனோஜோட கார் நிற்குது. மனோஜ் கார் எப்படிங்க வந்துச்சு, மனோஜ் காரில் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாக வீட்டு வாசலுக்கு வந்துடுறாரு. மீனா இதில் ஏதோ ஒன்று தப்பாக நடந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, ஏங்க இங்கே என்னங்க நடக்குது, நம்ம இந்த கல்யாணத்தில் நிற்கக்கூடாதுன்ட்டாங்க, அதனால் வந்துட்டோம் அப்படிங்கும்போது, மீனா அது கார் வந்து மனோஜ் காரு அப்படிங்கிறாங்க. ஏங்க அவர் ஃப்ரெண்டு சந்தோஷ் தானே வந்திருக்காரு, சந்தோஷ் வாங்கிட்டு வந்துருப்பார் காரை அப்படிங்கும்போது, இங்கே பாரு, சந்தோஷை நம்பிலாம் காரை அவன் கொடுக்கவே மாட்டான், எனக்கு மனோஜை பற்றி நல்லாவே தெரியும், நான் தம்பி, எனக்கே அவன் காரை ஒரு நாள் தானா தரமாட்டான், நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், என் காரை நான் தான் ஓட்டணும் வைக்கணும், நான் வேலைக்கு ஆள் போட்டு வேணால் ஓட்டணும் தவிர்த்து என் காரில் ஒரு ஆள் போட மாட்டேன் அப்படின்னு பேசுவான். ஏன் அம்மாவை கொண்டு கூட ஒரு இடத்துல விட மாட்டான், கேட்டால் நான் வந்து பிஸ்னஸ்மேன், நான் டிரைவர் கிடையாது, அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு பேசுவான். அப்பேற்பட்டவன் எப்படி கொடுப்பான் அப்படிங்கும்போது, எனக்கு இது ஏதோ ஒன்று பட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படிலாம் ஒன்று இருக்காது, வாங்க நம்ம கிளம்பலாம், இதுக்கு மேலே எனக்கே ஒரு மாதிரி இருக்குங்க, கிளம்பிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா என்னென்னு பார்த்தாங்கன்னு சொல்லி முத்து கிளம்பி வா. இங்கே மொட்டை சந்தோஷம் சொல்லிடுறாங்க. முத்து மீனா ரவி சுருதிலாம் போயிட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு தயாராகணுன்னு தயாராகி மாடியிலேருந்து இறங்கி வராங்க.
இங்கே முத்து கரெக்டாக வாசலில் வராரு. இங்கே மனோஜ் மாப்பிள்ளையாக வந்து நிற்காரு. மனோஜை பார்த்த உடனே முத்துக்கு ஒன்றும் ஓடலை. முத்தை பார்த்தோன்னே மனோஜுக்கு ஒன்றும் ஓடலை. ஆஹா, முத்து போயிட்டான்னு சொன்னாங்களே, முத்து வந்துட்டானே அப்படின்னு சொல்லி சரி வராது அப்படின்னு சொல்லி மாடியை பார்த்து ஓடுறாரு. மொட்டை சந்தோஷம் பார்த்து முத்துங்க வா அப்படிங்கிறாங்க. நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. வாழ அப்படிங்கிறாங்க. உடனே முத்து எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, எல்லாம் பப்பரப்பாவும் இந்த ஜோசிக்காரனும் தான், எனக்கும் ஜீவாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஜீவா நீ சொல்லு அப்படிங்கும்போது, ஆமாம் சார் எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை, எங்கள் பாஸ் வந்தார் அதனால் கூட வந்தோம், மற்றபடி எங்கள் பாஸ்ட்டு தான் நீங்கள் எதனாலும் கேட்டுக்கணும் அப்படிங்கும்போது, ஏம்மா எங்கள் அண்ணனுக்கும் உங்கள் மகளுக்கும் கல்யாணம் தான் நீ அனுப்புனீங்களா? என்னது மனோஜ் மாப்பிள்ள உங்கள் அண்ணனா? அதனால தான் உங்களை போக சொன்னாங்களா? அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு கூட பிறந்த தம்பியா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம்மா நான் மட்டும் இல்லை, அந்த சாப்பாடு கொண்டு வந்தாங்கல்ல அவன் தான் கடைக்குட்டி தம்பி, அது என் குழந்தையா, பார்லர் வேலை பார்க்குறாங்களே இந்த ரூமில் இருக்காங்களே அவங்க வந்து இவரோட பஞ்சாதி. என்னது பார்லர் வேலை பார்க்குறவங்க தான் வந்து மனோஜோட மூத்த பஞ்சாதியா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கும்போது, ரோஹிணி வெளிலவா அப்படிங்கும்போது அவங்க பார்லர் பொருளில் போகிறேன் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம அப்படி கிளம்ப வேண்டியதானு சொல்லிட்டு, உடனே என்ன விஷயம் முத்து அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா? உன் புருஷனுக்கு தான் கல்யாணம் நடக்குது. ஏன் புருஷனுக்கா? என் புருஷன் மனோஜ் தானே, அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, அவர் என்கிட்ட பேப்பரில் எழுதி ஒன்றா தானே முடிப்பார் அப்படிங்கும்போது, நீ மாட்டி வந்து பாரு யார் நிற்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாடி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே மனோஜ் ஒரு பக்கம் ஓட முடியாமல் ரூமுக்குள்ளே நிற்காங்க. இதை பார்த்தோன்னே ரோஹிணிக்கு சரியான அழுக வந்துடுது. மனோஜ் நான் இருக்கும்போதே நான் பார்லர் வேலைக்கு வந்திருக்க இடத்துலையே நீ வந்து கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுல அப்படிங்குவாங்க. ரோஹிணி இதில் ரோஹிணி எனக்கு உனக்கு கொடுக்க 5 லட்சம் இல்லையா, இவங்க கல்யாணம் முடிச்ச உடனே தரனாங்களா, அதை வாங்கி கொண்டு கொடுத்துட்டு பேப்பர் வாங்கிடலாமே, அதுக்கப்புறம் ஒரு பெருசாக ஃபங்க்ஷன் வச்சிடலாமே நினச்சேன். அதுபோக இவங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கா, அது எனக்கு வந்துடுமா, இன்னும் ஆத்திர வருஷத்துக்கு கேட்டவன பணம் தருவானா, இதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு சரியான கடுப்பாகுது. பணம்னா என்ன வேணாலும் பண்ணிடுவியா, அந்த பிள்ளை வாழ்க்கையை 9வதுக்கு வந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த பார்லரம்மா வாழ்க்கையை வம்பாக்கிட்டு என்னமோ நீ வந்து பெரிய நல்லவ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி மனோஜ் முகம் வீங்க போட்டு வெளுன்னு வெளுக்காங்க. ரொம்பக்குள்ள மனோஜ் அலறுதாரு, ஆடுதாரு. அங்கே ஒன்றும் நடக்க முடியல. தேவிகா வந்து மாப்பிள்ளைங்கிறாங்க. ஏம்மா இவன் உங்களுக்கு மாப்பிள்ளையாக இருக்க சரியே வராது, அந்த பிள்ளைக்கு நல்ல பையன் கிடைப்பாம்மா, இவன் நல்லவன் கிடையாது, ஒன்றா நம்பர் ஒன்றுமில்லாதவன், யோக்கியம் கிடையாது அப்படி இப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படிங்கும்போது, எங்கள் அண்ணன் தான், அடுத்தவன் கிடையாது, கெட்டின பொஞ்சாதி இங்கே பார்லர் வேலைக்கு வந்திருக்கு, அந்த இடத்துல வேறு கல்யாணம் முடிக்க போகிறான் அப்படிங்கும்போது, எனக்கு அப்புறம் தெரியும் வைக்கும் அப்படிங்கிறாங்க. இவன் வந்து இப்படி தான், எதுவுமே உண்மை கிடையாது, இவன் பிஸ்னஸ் மேன்னு பேருக்கு தான், ஆனால் இவன் பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சதும் இல்லை வச்சதும் இல்லை, அங்கே வேலை பார்க்குற யாருக்குமே சம்பளம் கூட கொடுத்தது கிடையாது. இங்கே மாப்பிள்ளை காலம் மாதிரி பிறப்பிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் கேட்கும்போது நான் மாப்பிள்ளை தோழனா போகிறேன்னு சொல்கிறான். இப்படி எல்லாமே பொய் தான். இப்படி பொய்யானவனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க வாழ்க்கையை பார்க்க போகிறீங்களா? தேவையில்லம்மா, நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க அப்படிங்கும்போது, முத்து தம்பி நல்ல வேற புரிய வச்சிட்டிங்க, இவ்வளோ பண்ணுறவரு நாளைக்கு என் பொண்ணை வந்து நட்டாத்தில் விட மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? ஏன்னா நான் இருக்க வரைக்கும் என் பொண்ணையும் பார்த்துப்பேன், நான் போன பிறகு என் பொண்ணை யார் பாப்பா? லாயக்கப்படாது. இன்னும் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட எங்கள் வீட்டுக்கு கூட கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. முத்து அந்த ஆள் 4 பூசை போட்டு ஓடு அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை கார் எடுத்துகிட்டு நேராக கடைக்கு வந்துடுறாங்க. முட்டை சந்தோஷம் சொல்கிறாங்க, எல்லாம் ஒன்றால தான், அந்த முத்து மீனா வெளியே போயிட்டாங்கன்னா நீ பார்த்துட்டு தானே உள்ளே வந்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்க போக மாட்டாங்க, எனக்கு எப்படியா தெரியும், நான் தான் வந்து பொண்ணோட அம்மாட்ட சொல்லிட்டேன், அவங்க போக சொன்னாங்க, அவங்க கிளம்பிட்டாங்கன்னு சொன்னேன் அப்படிங்கும்போது, எல்லாம் ஒன்றால தான் பாரு, இப்போ நான் வீட்டுக்கு எப்படி போவேன், எங்கள் அம்மாட்ட அவன் சொல்லியிருப்பான், இப்போ என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, முத்து மீனா ரொம்ப கோவமாக வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, முத்து ஏன்டா இவ்வளோ கோவமாக இருக்க அப்படிங்கும்போது, எப்பா இந்த மனோஜ் திருந்தவே மாட்டான் அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா வந்துடுறாங்க. டேய் மனோஜுக்கு என்னடா, அவன் நல்லா வருவான்டா, அவனுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் ஆக போகுது, நான் நடக்க போகுது, நான் தான்டா நடத்திக்க போகிறேன். ஆமாம் உங்களை வச்சு தான் நடத்த போகிறான், உங்களுக்கு தெரியாமல் அவன் கல்யாணம் முடிக்க எல்லா வேலையும் பார்த்துட்டான் அப்படிங்கும்போது, டேய் அவன் எல்லா வேலையும் பார்த்தாலும் நான் என் சம்மதம் கேட்டு தான்டா அவன் செய்வான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் எல்லா சம்மதம் கேட்டு பண்ணான், இந்த ஃபோட்டோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை காமிக்காங்க. அங்கே கல்யாணத்துக்கு வச்சுருந்த டிஜிட்டல் போர்டை காமிக்காங்க. பார்த்தோன்னே என்னடா இது மனோஜ் ஃபோட்டோ இதில் இருக்குது, இது யாரா அப்படிங்கிறாங்க. இது யாரா? அவன் சொல்லலை, ஒரு கணக்கான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறான், அது பெரிய கோடீஸ்வரி, உடம்பு கொண்டு முடியல வைக்கல, ஆனால் கெட்டினா பெரிய ஆளாயிரும் அப்படி இப்படின்னு சொல்லலை, நீங்கள் கூட அப்படி கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி மாப்பிள்ளை குளத்தில் விளம்பி தலைவர் அங்கே தான் போயிருக்காரு, அதே கல்யாணத்தில் தான் டெக்கரேஷன் வேலைக்கு மீனா போனான், நானும் கூட போனேன், ரவியும் சுருதியும் வந்து அங்கே சாப்பாடு கொண்டு வந்தாங்க அப்படிங்கும்போது, நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கோம். சுருதி ரவி வந்துடுறாங்க. ஆண்டி நீங்கள் நம்பி தான் ஆகணும், மனோஜ் தான் வந்து அங்கே மாப்பிள்ளை, அந்த புள்ள வாழ்க்கையை வம்பாக்க போயிருக்கான், கரெக்டாக முத்து வந்து கரெக்டான டயத்தில் பார்த்து போட்ட போர்டில் கல்யாணம் நடக்கலை,
இப்போ அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என் வாழ்க்கையே வம்பா போயிருக்கும், என் பொண்ணு வாழ்க்கையே வம்பா போயிருக்கும். அன்னைக்கு காணாமல் போனதை என் பிள்ளைய வந்து பார்த்தது கண்டுபிடிச்சது அந்த முத்து தம்பி தான். இன்றைக்கி என் வாழ்க்கையை சரி பண்ணது அந்த முத்து தம்பி தான். நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாப்புல அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகி மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ் கால் பண்ண எடுக்க மாட்றாங்க. அப்போ ஜீவா சொல்கிறாங்க, சார் உங்கள் அம்மா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, எடுங்க அப்படிங்கிறாங்க. ஹலோ அம்மா அப்படிங்கிறாங்க. டேய் நீலாம் என்ன அம்மானே கூப்பிட்றாத, உனக்காக நான் வந்து பட்னியாக இருந்து விரதம் இருந்து நான் கோயிலில் போய் உனக்கு வேண்டிட்டு வந்தால் நீ வந்து எனக்கே சொல்லாமல் நீ கல்யாணம் பண்ணது அளவுக்கு போயிருக்க. அந்த முத்து மீனா அந்த ரவி சுருதியும் வரலாம், நீ கல்யாணம் முடிச்சிருப்பலாடா வச்சிருப்பலாடா அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் அதுக்காக பண்ணலாமா, நீங்கள் பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ண வேடான்னு சொன்னீங்களா, அதனால தான்மா நான் டபார்னு இப்படி பண்ணேன், இல்லைன்னா நான் ஏம்மா இப்படி பண்ண போகிறேன் வைக்க போகிறேம்மா, சரிம்மாங்கிறாங்க. இந்த வீட்டு பக்கத்தில் வந்துடாது அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீங்களே இப்படி பேசுனா என்னம்மா, அந்த வீட்டில் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நீங்களாவது பண்ணுவீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தில் நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன்டா, வீட்டு பக்கத்தில் வந்துடாது, நீ வந்த அவ்வளோதான், நான் இருக்க கோவத்தில் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ஆகா வீட்டு பக்கத்துலேயே போக முடியாது பொழுது அப்படின்னு சொல்லி மனோஜ் கடையிலே தங்கிடுறாரு. விஜயா சரியான கடுப்பில் இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, பார்த்தியா விஜயா, நீ என் பையன்னு அந்த மனோஜை மட்டும்தான் சொல்லுவேன், இந்த முத்தையும் ரவியும் நீ ஒரு காலமும் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த குடும்பத்தினுடைய நலனில் முத்து மீனா ரவி சுருதி தான் இருக்காங்க, அந்த மனோஜ் இல்லவே இல்லை. அவன் சுயநலத்துக்கு மட்டும் அவன் எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும், யார் எப்படி போனாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த உடம்புக்கு முடியாத பிள்ளையை கல்யாணம் முடிச்சுனாலும் நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டான். நாளைக்கு பணம் கிடைக்கி காசு கிடைக்குன்னா யாருனாலும் என்னன்னாலும் பண்ண தயாராக தான் இருப்பான். இந்த வீடு வீடுன்னுட்டு இருக்க, இந்த சொத்து நாளைக்கு அவனுக்கு போகணுன்னா ஒன்றே கூட எதுவும் பண்ணாலும் பண்ணுவான், பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்க. பிறகு மனோஜ் அந்த அளவுக்கு போயிட்டான். அப்பேற்பட்டவன் இங்கே வரக்கூடாது, அவனுக்கு நீ பொண்ணு பார்ப்பியா, என்ன பண்ணுவியா, அந்த ரோகிணி கதையை முடிப்பியா, அதை முடிச்சுக்காங்க, ஆனால் இந்த வீட்டு பக்கத்தில் அவன் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்ப கடுப்பில் ரூமில் போய் உட்காந்துருக்காங்க. அங்கேருந்து மனோஜுக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் அம்மானு பேசுகிறாத, ஏன்டா அப்படி பண்ண, உங்கள் அப்பா என்கிட்ட இப்படி பேசினதே இல்லைடா, நீ இந்த வீட்டுக்கே வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. எப்போவுமே அந்த மனுஷன் சொல்லுவார், என் 3 பையன்மாரும் ஒரே வீட்டில் இருக்கணும், அதை நான் பார்க்கணும், என் கடைசி காலம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவார். அவரே வெறுத்து போய் சொல்லிட்டாருடா, இந்த வீட்டுக்கு போய் பக்கமே நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நானாக இன்னும் உனக்கு நான் கல்யாணத்துக்கு பொண்ணும் பார்க்க மாட்டேன் வைக்க மாட்டேன், என்ன பண்ணிட்டு போ அப்படிங்கும்போது, என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க, அந்த ரோஹினி ஃபோன் பண்ணி நான் உன்னை சும்மிட மாட்டேன், கழித்துங்க வச்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கும்போது, நீ கழித்துங்க தான்டா போகிற, கழித்துங்க தான் போகிற அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே ரோஹினி நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போய் இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சு விட்டார், எனக்கு அவருக்கும் சம்மந்தம்னு ஆகும்போதே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போயிட்டார், வச்சுட்டாரு, அவரை சும்மிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேப்பரில் எழுதி கொடுங்க. ஏமா இன்றைக்கி ஏகப்பட்ட வேலை இருக்குது, பெரிய பெரிய ஆள்லாம் வராங்க, அவங்களுக்கு டியூட்டி போயிட்டு வரோம், நாளையிலேருந்து நாங்கள் என்ன சின்னமாக செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி சார் நாளைக்கு வரேன்ட்டு போயிடுறாங்க. இங்கே மனோஜ் வந்து கடையில் ரொம்ப சோகமாக காலையில் உட்காந்துருக்காங்க. இப்போ ரோகிணி வராங்க. ரோகிணி பார்த்தோன்னா, ரோகிணி அப்படிங்கிறாங்க, நீலாம் ரோகிணின்னு பேசுகிறாத, நான் ஒன்று எதுக்கு விரும்பி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நான் வாழ்க்கையை மறைச்சி கிறிஸ்து இருக்கிறத மறைச்சி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் வச்சுட்டேன் நீ சொல்கிற, நீ மட்டும் என்ன பண்ணிட்ட, இதை தானே செஞ்சுருக்க, என்கிட்ட கையெழுத்து வாங்காமல் நீ கையெழுத்து வாங்கின மாதிரி கல்யாணம் பண்ண போயிருக்க அப்படிங்கும்போது, நான் அவங்ககிட்ட சொன்னேன், அவங்ககிட்ட பணமும் கேட்டேன் அப்படிங்கும்போது, யோ நிப்பாட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க வந்து கல்யாணம் முடிச்சா தான் பணம் தருவாங்க, அதனால தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, கல்யாணம் எங்கேயா ரெடி பண்ணிவிட்டு அங்கே நான் பணம் இருந்துருது அப்படிங்கும்போது, சி உன் பணம் எனக்கு யாருக்கு வேணும், நீ இதுக்கப்புறம் தான் இருக்க போகிற பாரு, நீ வந்து உள்ளே வைக்கணும், நீ இவ்வளோ பாடுபடுத்துனதுக்கு ஒன்றையும் அம்மையும் உள்ளே வைக்கணும்னு தான் நான் பண்ணேன், இப்போ எனக்கு அது ஒரு வாய்ப்பு வந்துருச்சு, உன்ட்ட 5 லட்சத்தை நான் கேட்கணுன்னு எனக்கு வேங்கணுங்கிறதுக்காக நான் பண்ணலை, அந்த 5 லட்சத்தை நீ தரும்போது எனக்கு உனக்கும் சம்மந்தலன்னு போனால் அந்த 5 லட்சத்தை வாங்கிட்டு ஓடிடுன்னு சொல்லி நீனும் உங்கள் அம்மையும் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்து ஒன்றையும் உங்கள் அம்மையும் உள்ளே வைக்கணும்னு நினச்சேன், இப்போ வந்து அதே தான் செஞ்சுருக்கேன், நீ என்ன ஏமாற்றி விட்டு வேறு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சல, உன்னை விட மாட்டேன், ஸ்டேஷனில் கொடுத்துட்டேன் பாரு, கொஞ்சம் நேரத்தில் தூக்கி விடனா உள்ளே வைப்பாங்க பாரு அப்படிங்கும்போது ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. என்னம்மா ரோகிணி இங்கே இருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை சார் இந்த வழியாக வந்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கெல்லாம் வரக்கூடாதுமா, இதனால் ஸ்டேஷனில் பேசிட்டு வாங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கும்போது, சார் இல்லை சார் இப்படிலாம் நான் ஒன்றுமே பண்ணல சார், கல்யாணமே பண்ணல வைக்கல அப்படிங்கும்போது, கல்யாணம் பண்ணலை, கல்யாணம் பண்ண போயிருக்கீங்களே, இது எவ்வளோ பெரிய தப்பு, மொத்த பஞ்சாதி இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு பேப்பரில் எழுதி வாங்கல வைக்கல, ஆனால் உங்கள் பாட்டில் வேறு கல்யாணம் முடிக்க போகிறீங்கன்னா இந்த உள்ள வாழ்க்கை யார் போய் சொல்கிறது, வயாமல்ல ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிறாங்க. சார் நான் பெரிய பிஸ்னஸ் மேன் சார் அப்படிங்கிறாங்க. நீ பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நிறைய படிச்சிருக்கு சார், எப்பா நிறையா படித்தோம் அனைவரும் இப்படி தான் பண்ணுறான், இன்றைக்கி மேலே கிளம்பு, உன்னை பார்த்தாலே ஆர்வக்குள்ளாரில் இருக்க மாதிரி இருக்குது, கிளம்பு ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் கூட்டி போயிருக்காங்க. மனோஜ் அங்கேருந்து விஜயா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. விஜயா ஃபோனே எடுக்கலை. என்னடா அம்மா ஃபோனே எடுக்க மாட்டேங்காங்கன்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்கம்மா, நான் உள்ளே இருக்கம்மா, எல்லாருமே இந்த ஸ்டேஷனுக்கு வாங்கம்மா அப்படின்ட்டு. விஜயா ஃபோனே பார்க்கல. இப்படி இருக்கும்போது ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஏரியா வந்து முத்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, எப்பா உன் தம்பி இந்த ஸ்டேஷனில் தான் இருக்கான்,
அப்படிங்க. என் தம்பியா அப்படிங்கிறாங்க. மனோஜ்னா யார் அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் சார் அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்டேஷனில் தான்ப்பா இருக்கான். அவங்க வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான், எடுக்க மாட்டாங்குது. அவனை உள்ளே தான் அனுப்பணும்னு சொல்லி அந்த அவங்க முன்னாள் வீட்டம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு. அது என்னென்னு பாருங்கள் அப்படின்னா அண்ணாமலைட்ட நடந்ததெல்லாம் சொல்லுதாங்க முத்து. உடனே அண்ணாமலை சொல்லுதாங்க, முத்து அவன் உள்ளே போனால் போயிட்டு வரட்டும், அதான் விதி. இப்படிலாம் பண்ணப்படாதடா. மூத்த பஞ்சாயத்து இருக்கா, அவள் கதையை முடிக்கவே இல்லை. அது போக இப்படி கல்யாணம் முடிக்க போகிறேன் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்குது. உள்ளே போயிட்டு வரட்டும், அப்போ தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்டுன்னு சொல்லுதாங்க. விஜயா அண்ணாமலை சொல்லுதாங்க, எங்க அதுக்காண்டி மனோஜை உள்ளே போக வைக்க முடியுமாங்க அப்படி இப்படிங்கும்போது, விஜயா இதுக்கு மேலே மனோஜ் வெளில கொண்டு வரணும், மனோஜ் தான் நான் வந்து வெளியே எடுத்து கொண்டு வருவேன் அப்படி இப்படி நீ அலைஞ்சா வச்சேன்னா நீ இந்த வீட்டு பக்கத்தில் வந்துடாத. ஏன் இது உன் வீடுன்னு சொல்லிட்டு இருந்தால் நானே கிராமத்தை பார்த்து எல்லாரையும் விட்டு நான் கிராமத்தை பார்த்து போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க மனோஜ் எக்கேடும் கெட்டு போகிறான், நான் எதுவுமே சொல்லலை அப்படின்றாங்க. எங்கள் சாயந்தரம் 5 மணி 6 மணி ஆயிடுது. அப்போ இன்னும் 10 நிமிஷம் தான் உங்கள் வீட்டிலேருந்து யார் வரணும் ஒன்று உள்ளே அனுப்பிட வேண்டியதான் அப்படின்னுட்டு இருக்காங்க. ரோகிணிகிட்ட வந்து மனோஜ் வந்து கெஞ்சிட்டார். ரோகிணி நல்லா இருப்ப, இனிமேல் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படிங்கும்போது, மனோஜ் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தான் வேணும், நீங்கள் ஏன் கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லுங்கள், நான் இப்போவுமே இந்த பேப்பர் வாங்கிடுறேன் அப்படிங்கும்போது, ரோகிணி இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே என்னை பார்க்க வரல, என்னை வெளியெடுக்குன்னு நினைக்கல. எங்கள் அம்மா கூட எனக்காக நீ தான் கடைசி வரை நிற்க, அதனால் நீ வந்து நீ வெளியெடுக்க கூட வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. அண்ணே சார் நான் கொடுத்த பேப்பரை நானே திருப்பி வாங்கிக்கிறேன், என் புருஷன் கூட நான் சேர்ந்து வாழ்கிறேன் அப்படிங்கும்போதேம்மா, இவன் வந்து உங்கள்கிட்ட சரியாக வாழுது மாதிரி இல்லை, உன்னோட பெரிய பணக்காரியை பார்த்தியா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான், நீ இவனுக்காகலாம் வந்து இந்த பேப்பரை திருப்பி வாங்காதம்மா, இது சரியான உனக்கு டயம், நீ இந்த டயத்தில் வாங்கின அப்படின்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. இல்லை சார் இருக்கட்டும், என் வீட்டுக்காரர் தானே, அவர் உள்ள சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிருந்தாங்க. இங்கே விஜயா மனோஜை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் பார்வதிட்டு போய், பார்வதி மனோஜ் உள்ளே போயிட்டான், என்ன செய்ய அவனை இவ்வளோ படிக்க வச்சு இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது பார்வதி சிரிக்காங்க. என்ன சிரிக்கிற அப்படிங்கிறான். அவன் எங்கே உள்ளே போயிருக்கான், அவன் பொண்டாட்டியோடு அவன் சேர்ந்துட்டான் அப்படிங்கிறாங்க. என்னது அவன் பொண்டாட்டியோட சேர்ந்துட்டானா அப்படிங்கிறாங்க. உனக்கு விஷயம் தெரியாதா, ரோஹிணி உள்ளே வைக்கிற மாதிரி வச்சுட்டு அவளே கூப்பிட்டு போயிட்டா சந்திரம், இப்போ 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு சிவன் தான் எல்லாம் சொன்னார், சிவன் வீட்டு பக்கத்தில் தானே ரோகிணி இருக்கா, அந்த சிந்தாமணி வீட்டில் அப்படிங்கிறது. சிந்தாமணி வீட்டில் இருக்காளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சிந்தாமணி வீட்டில் தான் ரோகிணி இருக்கா, அது ஒன்றும் தெரியாதா அப்படிங்கிறாங்க. தெரியாது அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி வீட்டில் தான் வாடகை இல்லாமல் இருக்காளாம், அந்த வீட்டில் தான் மனோஜ் போய் இருக்கானா அப்படின்னு. விஜயாவுக்கு சரியான கோவம், கடுப்பில் நீ என்ன சொல்கிற உண்மையா நெசமா அப்படிங்க, நெசந்தான் அப்படிங்கிறாங்க. நேராக ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. ஃபர்னிச்சர் கடையில் மனோஜ் இல்லை. அங்கே மனோஜுக்கு விருந்து நடக்கு எங்கே, ரோகிணி வீட்டில். மனோஜுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பாடு பண்ணி கொடுக்காங்க. அந்த ரோகிணி வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு விஜயா போகிறாங்க. ஏய் மனோஜ் வெளியே வாடா அப்படிங்கிறான். அம்மா சவுண்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா அப்படிங்கிறாங்க. முதல்ல வெளியே வாடா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் போங்கம்மா நான் வரேன் அப்படி. முதல்ல வாடா, இந்த ரோகிணி இந்த ஃப்ராடு வீட்டில் உனக்கு என்னடா வேலை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சாப்பிட்றாரு, நல்ல சாப்பாடு கொடுக்குறாம்மா அதுதான் அப்படிங்க. டேய் கிளம்பு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் உள்ளே இருக்கும்போது யாரும் வரல வைக்கல, அவதானமா நீ வெளியே கொண்டு வந்தா, இப்போ அவள் கூட தானம்மா நான் இருக்கணும் வைக்க. டேய் கிளம்புதியா கிளம்பலையா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அத்தை இங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அத்தனை என்னை கூப்பிட்றாத, இந்த சிந்தாமணியை வீட்டை ஆட்டையை போட்டு நினச்சா அவள் வீட்டில் வந்து நீ இருந்துக்கிட்டு எல்லாம் சேர்ந்துட்டு தான் பண்ணுதில்லா, மனோஜை கொண்டு வரதுக்கு எல்லா வேலையும் பார்க்கிங்களா அப்படிங்கும்போது, அத்தை இது அவங்க சிந்தாமணி வீடுன்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படிங்க. எல்லாம் தெரியுண்டி அப்படிங்கிறேன். இவங்களுக்கு தெரிஞ்சிட்டு போலையா அப்படின்னு சொல்லி, ஆண்டி இது சிந்தாமணி அவங்க வீடு தான், எனக்கு வாடகையும் இல்லாமல் அட்வான்ஸும் இல்லாமல் இந்த வீடை தந்திருக்காங்க, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால் அவங்க வீட்டில் இருக்கேன், இதில் என்ன தப்பு இருக்கு ஆண்டி அப்படிங்கிறாங்க. உனக்கு இதெல்லாம் தெரியாது மனோஜ், நீ கிளம்பு அப்படிங்கும்போது, மனோஜ் உங்க கூட வரமாட்டாங்க ஆண்டி, நான் தான் வேணும், நான் தான் முக்கியம்னு வந்துட்டார், இன்னும் உங்க கூடலாம் வரமாட்டார் மனோஜ், சொல்லி அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. உடனேம்மா நீங்கள் போங்க நான் வந்துடுறேன். டேய் நீ கிளம்பலையா, நீ கிளம்புனா நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. பாத்தியாடி என்றைக்குமே மனோஜ் என் பேசி தான் கேட்பான் அப்படிங்கும்போது, மனோஜ் என்ன மனோஜ் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் உள்ளே போகிறவன் நான் வெளியே கொண்டு வந்தேன் அப்படிங்கும்போது, டே மனோஜ் உன்னை உள்ளே போக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணதே அவள் தான், அவளே கூப்பிட்டு வந்திருக்கா, இதிலே தெரியல அவனுக்கு, உன்னை எப்படியாவது சரி பண்ணி அவகிட்டே வச்சுக்கிடணும், அதுக்கு தான் வந்து அவள் இது பண்ணியிருக்கா அப்படிங்கும்போது, அம்மா அது இல்லைம்மா ரோகிணி வந்து எனக்காக நிறைய சங்கடப்பட்டுருக்காம்மா, வச்சுருக்காம்மா 5 லட்ச ரூபா கடன் வாங்கி கொடுத்துருக்கா வச்சுருக்கா அப்படிங்கும்போது, டே இது எல்லாத்தையுமே நான் விசாரிச்சிட்டேன்டா, அவள் கடன் வாங்கிலாம் ஒன்றும் கொடுக்கல, கிறிஸோட பெரிய பண்டை 5 லட்சம் வாங்கியிருக்கா, அந்த 5 லட்சத்தை தான் கொண்டு கொடுத்து ஃபைனான்ஸ்கிட்ட கொடுத்துருக்கா, ஆனால் இந்த ரோகிணியும் அந்த சிந்தாமணியும் சேர்ந்தாண்டா உன்னை உள்ளே அனுப்புன மாதிரி ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடி ஃபைனான்ஸில் வச்சு உள்ளே அனுப்புனாது, அவங்களே வெளில கொண்டு வந்தது அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறேன். ஆமாடா இது உண்டா நெசமான கேளு அப்படிங்கும்போது, ஆண்டி இதில் பாதி தான் உண்மை, கிறிஸோட பெரியப்பாட்ட பணம் வாங்கினது வாஸ்தவம், ஆனால் வந்து நானும் ஃபைனான்சியரும் இது செய்யவே இல்லை, நான் பணத்தை தரேன் தயவுசெய்து மனோஜ் வெளியிடணும்னு தான் சொன்னேன், எனக்கு மனோஜ் தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லை அப்படிங்க. உன்னை பற்றி எல்லாம் தெரியுண்டி மனோஜ்
கிளம்புடா அப்படின்னு சொன்னோன்னா கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா அண்ணாமலை சரியான கடுப்பில் மனோஜ் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டுறக்கூடாதுன்னு சொன்னோம்ல அப்படிங்க. ஏங்க மனோஜ் எங்கெங்கே போவான், அவனுக்கு போக்கடை இல்லாமல் ரோஹிணிகிட்ட போயிட்டாங்க, நாளைக்கு ரோஹிணி தான் வாழ்க்கைன்னு போயிட்டான், இந்த வீட்டுக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுவோம் அப்படிங்கும்போது போனால் அப்படியே போயிட்டு போட்டோம், அந்த ரோஹிணி என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு சொல்லி மனோஜ் நினைக்காம அவன் கூட வாழ்ந்துட்டு போட்டோம். மனோஜ் இந்த வீட்டில் வந்தால் சரி வராது, நம்ம வந்து பிள்ளைகளை சரியாக இருக்கணும்னு சொல்லி வளர்க்கும்போது இவன் சரியில்லாமல் இருக்கும்போது அந்த பிள்ளையோடு நம்ம பயணிக்க இயலாது, முதல்ல அவனை வெளியே போய் சொல்லு அப்படிங்கும்போது இல்லைங்க அவன் எங்கெங்கே போவான் அப்படிங்கிறாங்க. விஜயா நான் உன்ட்ட என்ன சொன்னேன், மனோஜ் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் நான் வீட்டை விட்டு வெளில போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்பவே அழுகிறாங்க. விஜயா அழுதை பார்த்துட்டு சரி விஜயா, இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே மனோஜ் வருவான்னா நம்ம சொல்லலாம் அவன் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க கேட்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லாமே கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, முத்து மீனா வந்து கிடட்டும், ரவியும் சுருதி வந்து கிடட்டும் அப்படின்னோன்னா அவங்க எல்லாரையும் வர சொல்கிறாரு அண்ணாமலை ஃபோன் பண்ணி. என்னப்பா அவசர அவசரமாக வர சொன்னீங்களா அப்படிங்கும்போது, டேய் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதுக்கு எனக்கு எல்லா இது இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்கப்பா. இந்த வீட்டை பொறுத்த மட்டும் நீ தான்ப்பா முடிவு எடுக்கணும், நீ எடுப்பா அப்படிங்கிறாங்க. இன்னையிலேருந்து என் உழைப்பால் உருவாக்கப்பட்ட அந்த ஃபர்னிச்சர் கடை மனோஜ்கிட்ட இருக்கக்கூடாது, அந்த கடை இருக்க போய் தான் இவன் வந்து ரொம்பவே ஆடுதான், தான் பெரிய முதலாளி, பெரிய பிஸ்னஸ்மேன், நான் பெரிய ஆளுன்னு ஆடுதான், பெரிய பணக்காரியை கட்டி கல்யாணம் பண்ணி நான் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறான். இவன் ஒரு சாதாரண ஆளுங்கிறது அவனுக்கு புரியணும். அதுபோக இந்த கடைக்கு அவனுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது. கடையை 2 வருஷம் இந்த மனோஜ் அனுபவிச்சிருக்கான், இனிமேல் 2 வருஷம் ரவியோ முத்தோ யாரோ வச்சுக்கிடணும், அதுக்கப்புறம் 2 வருஷம் மாற்றி 3 பேருக்கும் இருக்கணும். அப்படியே இதில் வர வருமானத்தை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கணும். அதுக்கு அந்த இடப்பட்ட கேப்பில் நீங்கள் என்ன விலை வச்சு சாப்பிடுங்க அப்படிங்கும்போது மனோஜ் சொல்லுவார், இல்லைப்பா நான் கடை யாரும் கொடுக்க முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளை மனத்தில் உருவாக்கப்பட்ட கடை இல்லை. இப்போ அந்த கடையை பற்றி விசாரிக்கையில் கடையில் வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்களுக்கும் சம்பளமும் கொடுக்கவும் இல்லை, வைக்கவும் இல்லை, லாபமும் அதில் இல்லைங்க. மற்றவங்க நடத்தும் போது அதில் லாபம் வருதா நட்டம்தான் வருதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அந்த கடையை நடத்தணும், பேசாமல் அந்த கட்டடத்தை வேறு ஆளுக்கு வாடகை கொடுத்துட்டு போயிடலாமே அப்படி தானே தோணுது, அந்த கட்டட வருமானமாவது இந்த வீட்டுக்கு ஆகும்ல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரவி அப்பா சொல்லுதில் என்னடா இது தப்பு இருக்குது, கரெக்டாக தான் சொல்கிறாரு, ஏப்பா பேசாமல் இந்த கடையை 2 வருஷத்துக்கு முத்தையே நடத்தட்டும் அப்படிங்கும்போது விஜயா சொல்லாங்க, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கும். விஜயா ஒன்று இதுக்கு சம்மதி, இல்லைன்னா மனோஜ் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, இல்லை நாங்கள் கிராமத்தை பார்த்து போயிடுவோம் அப்படின்னா விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. இவங்க என்ன இப்படி சொல்லுதாங்க, நம்ம எதை தான் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க 2 வருஷம் முத்து நடத்தட்டும், ஆனால் கல்லால் நீங்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சொன்னாலும் சொல்லாட்டில் முத்து என்னை தான் கல்லாமல் இருக்க சொல்லுவோம் அப்படிங்கும்போதுப்பா நானும் அதான் சொல்லணும்னு நினச்சேன்ப்பா, நானும் 8 கார் இருக்குது, 8 காரை பார்க்கணும், அதுபோக மீனாவுக்கு டெக்கரேஷன் வேலை இருக்குது, சங்கத்து வேலையும் இருக்குது, அவள் தலைவியாக இருந்து அவள் அதுக்குள்ளே வேலையை பார்க்கணும், அதனால் நீ தான்ப்பா சரியான ஆள், நான் ஊழலேருந்து பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோ சொல்கிறார், நீங்கள் கடையை வந்து முத்துட்ட கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துட்டா எனக்கு எங்கே போகிறது, நான் என்ன வேலைக்கு போகிறது அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ தான் நிறைய படிச்சிருக்கேன், நான் பெரிய ஆள், அப்படி இப்படி இங்கேயே ஏதோ ஒரு வேலையை தேடு அப்படிங்கும்போது, இல்லைப்பா நான் ஒவ்வொருத்தரையாக வேலை கேட்டு போக முடியாது அப்படிங்கிறாங்க. போய் தான் ஆகணும், இல்லைனா வீட்டில் போட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த காலில் இருந்துட்டு போ அப்படிங்கிறாங்கப்பா. ஒரு ரூமும் தர மாட்டேங்க, கடையும் தர மாட்டேங்க, நான் என்னப்பா பண்ணுறது அப்படிங்கும்போது, டேய் இந்த வீட்டில் ரவியும் சுருதியாக இருக்கட்டும், முத்து மீனாவாக இருக்கட்டும், வீட்டிலேருந்து 5 பைசா வாங்கலை, அவங்க உழைப்பில் முன்னேறிக்கிட்டு வராங்க, உன்னால் உழைப்பில் முன்னேற முடியலனாலும் வாங்கதையாவது நீ பார்த்துக்க, இனிமேல் கடை பக்கத்தில் வந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலைல கடைக்கு அண்ணாமலை போகிறாங்க. இந்த கடைக்கு நம்ம ஓனர் முத்து தான், நான் மேனேஜர் கணக்கில் நான் வந்து வரவு செலவு பார்ப்பேன், ஆனால் எல்லாமே அவர்கிட்ட தான் பேசணும் வைக்கணும், மனோஜுக்கும் இந்த கடைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. அப்போ ஜீவா வந்து பேசுகிறாங்க, என்ன சார் இப்படி ஆகி போச்சு, உங்களை தான் ஓனர்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ உங்கள் தம்பி முத்தை கூப்பிடுற அளவுக்கு ஆயிடுச்சே, அவ்வளோதானே பாஸ், பேசாமல் நீங்கள் எங்கள் கூட வேலைக்கு வந்துடுங்க பாஸ், உங்கள் தம்பி சம்பளம் வரல பாஸ் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், அவங்ககிட்ட நான் வேலைக்கு வரணுமா, நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கும்போது, பாஸ் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் மேன் இல்லை பாஸ், எங்களை மாதிரி வெறும் ஆள் பாஸ் அப்படிங்கிறாங்க. மொட்டை சந்தோஷம் சொல்கிறாரு, யோ மனோஜே கடை ஒன்றுலேருந்து போயிடுச்சு, இன்னும் நான் உன்னைய வந்து பப்பரப்பான்னு மட்டுமே கூப்பிட்டா போதும்ல அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாமே இந்த ஜோசியக்காரங்களாக வந்தது தான், அவர் சொல்லுதாருன்னு வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் முடிக்கணும் வைக்கணும்னு நான் நினச்சேன், கடைசியில் பார்த்தா என் வீட்டில் என் கடையை என்கிட்ட வாங்கிட்டு விட்டாருங்க ஐயா, அவருக்கும் பிழைக்க தெரியாது என்னையும் பிழைக்க விடாமல் ஆகிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்து போகிறார். வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ அண்ணாமலையும் வந்துடுறாங்க. டே மனோஜ் இனிமேல் இப்படி உட்காந்துட்டு இருக்காத, நீ 5 லட்சத்தை பிரட்டி ரோஹிணிகிட்ட கொடுத்தா தான் வந்து அவன் சரியில்லைன்னு போவான்னா அதை நீ பண்ண பாரு அப்படிங்கும்போது, இல்லைப்பா அவள் அந்த 5 லட்சத்தை வாங்கிட்டு என்னையும் அம்மாவையும் கோர்த்து விடலாம் தான் நினச்சா, 5 லட்சத்தை வாங்கிட்டு அவள் போக மாட்டா அப்படிங்கும்போது, அப்போ வாழ்க்கை உனக்கு அவள் தான், ஏன்னா ஒரு நல்ல ஒரு வேலையை தேடு,
கிராமத்தில் உங்கள் பாட்டிகிட்ட சொல்லி உங்கள் அம்மாட்ட புரிய வச்சு ரோகிணியும் கிருஷியும் கூட்டி கொண்டு வந்து வீட்டில் வைப்போம். ஒழுங்கா வாழ கேட்பா. இப்போ என்கிட்ட கடையும் இல்லை, ரோகிணிகிட்ட பெருசாக பணமும் எதுவும் இல்லை. அவள் கூட வாழ்ந்த சரி வராது. இந்த 5 லட்சத்தை மட்டும் எப்படியாவது நீங்கள் குடும்பத்தில் தாங்க. அதை வாங்கி கொண்டு ரோகிணிகிட்ட நாசுக்காக பேசி நான் என்னத்தையாவது பொம்மாத்து பண்ணி நான் ஒரு எழுத்தை மட்டும் வாங்கிடுவேன். வாங்கிட்டு கூட நான் ஒரு வசதியான பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கும்போதே நீ திருந்தே மாட்டேன், திருந்த போகிறதும் இல்லை, கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க போகிற அப்படின்ட்டு போகும். விஜயா ஏங்க மனம் சொல்லுதில் என்னங்க இருக்குது? நான் சரியாக தானங்க சொல்கிறான். ரோகிணிக்கும் இவனுக்கும் சம்மந்தம் தான் சரியாக வரும். பார்வதி நாசுக்காக பேசிடுவாங்க ரோகிணிகிட்ட. ஒரு 5 லட்சம் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது விஜயா 5 லட்சம் இல்லை, 50 லட்சம் இல்லை, எத்தனை லட்சமும் என்னால் ரெடி பண்ண முடியும். ஆனால் நான் இவனுக்கு ரெடி பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் பாட்டில் வாக்கிங் போயிருந்தார். இங்கே பார்வதிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. பார்வதி நீ எதையாவது பண்ணலாம்ல, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த ரோகிணியை கூப்பிட்டு மனோஜுக்கு கொஞ்சம் சம்மந்தமான ஒரு பேப்பரில் வாங்கலாம்ல அப்படிங்கும்போது ரோகிணியாக வரும்போது நீங்கள் வாங்கலை, நீங்கள் நாட்கள் அவள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. கடைசியில் அவள் வந்து கேமுக்கு ரெடி பண்ணிட்டா. இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது விஜயா, விடு, நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே நீ தான் பேசணும், எப்படியாவது பண்ணு, நீ தான் நல்லா சம்பாதிக்கிற, நீ கூட அப்படிங்கும்போது இங்கே பாரு விஜயா, நான் சம்பாதிக்கிறேன் தான், என் பையனுக்கு இப்போ வேலை இல்லை, நான் தான் பணம் கொடுத்துட்ருக்கேன் வச்சிட்ருக்கேன் அப்படிங்கும்போது அவன் தான் நீ வந்து அம்மையவே நினைக்கலையே, நீ இதுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கும்போது எல்லா பிள்ளைகளும் அப்படி தான் நினைக்கி மனோஜ் அவ்வளோ பண்ணியிருக்கான், நீ என் மோகமும் கூட்டி கொண்டு வீட்டில் வைக்கலையா? அதே மாதிரி தான் என் மருமகளும் என் மோகனும் என்னை வந்து ஒரு பொருட்டாக எண்ணலை. இப்போ அவங்களுக்கு வருமானம் இல்லை, நான் தான் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கும்போது உன்ட்ட தான் கொஞ்சம் நகை இருக்க, ஒரு 5 பொண்ணு நகையை விற்று ரோகிணி கொடுத்து சரி பண்ண, நான் தான் பையன் தரேன் அப்படிங்கும்போது விஜயா உங்கள்கிட்ட தான் 50 பொண்ணு நகை இருக்க, அந்த 50 பொண்ணில் ஒரு 5 பொண்ணை ரோகிணிகிட்ட கொடு, அவள் உனக்கும் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் சம்மந்தம்னு பேப்பர் எழுதி தரப்போற, அதை செய்யி, சம்மந்தமில்லாத எங்களையா நீ இது பண்ணணும்னு நினைக்கிற அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை பார்வதி அப்படிங்க பாரு, நான் ரோகிணிகிட்ட வேணால் பேசுகிறேன், நீ வேணால் அவளுக்கு பணம் கொடுப்பேன்னா சொல்லு, நான் வர சொல்கிறேன், அதை நான் சரி பண்ணி விடுதேன், நான் சொன்னால் அவள் வந்து கேட்பா அப்படிங்கிறாங்க. உடனே சரி பார்வதி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க விஜயா. இங்கே பார்வதி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ரோகிணிகிட்ட, ரோகிணி நீ என் வீட்டுக்கு வந்துடு, நாளைக்கு விஜயாவை சங்கிலியை விற்று பணம் வந்துடுவா அப்படிங்கும்போது, ஆண்டி மனோஜை நான் சும்மா விட மாட்டேன், நான் மனோஜுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கேன், ஆனால் மனோஜ் இக்கட்டான நிலையில் எங்கள் அம்மா தான் வேணும்ன்ட்டு போயிட்டான், இனிமேல் நான் பணமே தேவையில்லை ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன், இந்த மனோஜ் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் ஒரு வாய் சோறு கிடைக்காம சங்கடப்படணும், அதை பார்த்து இந்த விஜயை அலறணும், அதுதான் எனக்கு வேணும் ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படி பேசுகிற, அன்றைக்கி என் வீட்டில் இருந்து 5 லட்ச ரூபா வாங்கினா போதுங்கிற, இப்போ இப்படி பேசுகிற அப்படிங்கும்போது, ஆண்டி நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாமையாக இருக்குது, நான் வேணும்னு சொன்னது இந்த மனோஜையும் இந்த விஜயாவையும் பாடாப்படுத்தணும்னு சொல்லி தான், அவங்க நான் இன்னும் படுத்து தான் போகிறேன், ஆனால் பணம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி நானும் பணத்தை வாங்கி தந்துட்டு நீ ஒன்றும் பண்ணலை அப்படின்னா அதுக்கு மேலே எனக்கு பெரிய ஒரியாயிரும், வச்சுரு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா அது வேலைக்கு ஆகாது ரோஹிணி, நான் ஒரு கை பார்க்கணுங்கிறா, பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிறா, நீ இதெல்லாம் பேசி சரி பண்ணுறேன்னு அப்படிங்கிறாங்க. சொன்னேன் அங்கே கேட்குற மாதிரி இல்லை, விடு, மனோஜ் வந்து சரியாக இருக்க சொல்லு, அப்போ தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் அவ்வளோதான், ரோகிணியும் அவளுக்கும் சமாதானம் எழுதி தர மாட்டுக்கா, கடையும் நம்மளை விட்டு போயிட்டு எல்லாம் போச்சு, இந்த கள்ள கல்யாணத்தால் இப்படி போச்சே அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு கிடக்காரு. இங்கே மொட்டை சந்தோஷ் கால் பண்ணி மனோஜுக்கு பேசுகிறார், என்ன பழைய ஓனரை எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. யோ என்னையா பழைய ஓனருங்க அப்படிங்கிற. ஆமாம் பழைய ஓனரு, அடுத்த ரவுண்டு உங்களுக்கு வரப்போகிறதில்ல, அடுத்த 2 வருஷம் கழிச்சு ரவிக்கு போகுது, அதுக்கு 2 வருஷம் கழிச்சு நீ சரியாக இருந்தால் உனக்கு வரும், இல்லைனா கடை உனக்கே வராது, நாங்கள் என்றைக்குமே ஒன்று ஓனர்னு கூட முடியாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் சரியான கடுப்பாயிடுறாரு. இந்த முத்து மீனாவும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த கடையும் வராது, இந்த அம்மாவும் இந்த ஸ்வீட்டை நம்மளுக்கு தரமாட்டாங்க, அதனால் ஒரே வழி தான், இந்த முத்து மீனா இருந்தால் தானே இந்த வீட்டில் உரி நம்மளுக்கு வரும், முத்து மீனா இல்லாமாக்கிட்டா அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. நான் சொன்னேன் சிட்டியை பார்க்க போகிறேன்னு, சிட்டியை பார்க்க போகிறாங்க. சிட்டி எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கும்போது, யார் நீ முத்தோட அண்ணன் தானே அப்படிங்கிறாங்க. அவன் அண்ணன்லாம் எனக்கு சொல்லாத, சரியான கடுப்பாக இருக்குது அப்படிங்கும்போது, என்ன எப்படி பேசுகிறீங்க, உங்கள் தம்பி தானே முத்து அப்படிங்கிறாங்க. அவன் எனக்கு தம்பினாவே பிடிக்காது, அவன் ஒன்றுமே படிக்கல, அந்த மீனாவும் ஒன்றுமே படிக்கலை, அவங்க 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக வராங்க வைக்காங்கன்னு சொல்லி மேலும் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி என் கடையை வாங்கி எங்கள் அப்பா கொடுத்தாரு, இப்போ கடையும் இல்லை ஒன்றும் இல்லாமல் நான் ரொம்ப சங்கடப்பட்டுட்ருக்கேன், அந்த முத்து மீனாக இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாகவே இருக்க முடியாது சிட்டி, நீ தான் ஏதாவது பண்ணணும், அதுக்கு எவ்வளோ செலவாயிட்டாலும் பரவாயில்லை, நான் ரெடி பண்ணி தரேன், இந்த முத்து மீனா மட்டும் எங்கள் வீட்டிலே இருக்கக்கூடாது, ஏன் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, ஏன் இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சிட்டி, இப்படி ஒரு ஆள் வேணும் என் கூட, வீட்டில் ஒரு ஆள் சப்போர்ட் இருந்தால் நான் என்னனாலும் இந்த முத்து செய்ய முடியும்னு நினச்சேன், நீனே வந்துட்ட, நீ சொன்னதே நான் பண்ணி காமிக்கிறேன்,
அதுக்கப்புறம் நான் சொன்ன காசை நீ கொடு அப்படிங்கிறாங்க. சரி சித்தி, நீ சொல்லிவிட்டு செஞ்சுட்டு என்கிட்ட சொல்லு, நான் எப்படினாலும் காசு தந்துடுறேன். ஏன்னா காசு தருத அளவுக்கு என் கடையும் என்கிட்ட வந்துடும், எங்கள் அம்மாவும் வீடை எனக்கு தருத அளவுக்கு ஆயிடுவாங்க. ஏன்னா நான் மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பிடிக்கூடாமல் ஆகுறதே இந்த முத்து மீனாவும் தான். அவங்க இல்லாமல் ஆகிட்டாங்கன்னா நான் நல்லா வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க, நான் பார்த்துக்குறேன். அதுபோக ஏன்னா நீங்கள் பேசுனதை வச்சதே யார்கிட்டையும் சொல்லிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் எனக்கு இதை மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கிளம்பி போகிறாரு.